ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 2 மூணார். இன்றைக்கி மார்னிங்கே லைட்டாக வெயில் அடிக்குது. நேற்று இந்த டைம்லலாம் நல்ல மழை. இன்றைக்கி பரவாயில்ல, கொஞ்சம் வெயிலாக இருக்குது. இன்றைக்கி வந்து வேறு ஒரு பிளேஸ் போக போகிறோம். நேம் ஏதோ சொன்னார். அங்கே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன இருக்குது என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சொல்லியிருக்காங்க. அன்லிமிட்டட் பஃபட் தான் இங்கே ஃபுட் எல்லாமே நல்லா இருக்குது. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. போயிட்டு சாப்பிட்டு அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து ஃபுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். அப்புறம் காரில் போகும்போது சைட் சீன்ஸ் இங்கே என்னென்ன இருக்குது, இங்கே ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உப்புமாவும் சென்னாவும் இது பார்த்தோன்னே அதறிட்டேன். தோசை நீ சாப்பிடுவா? சாப்பிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்கு பிரேக்ஃபாஸ்ட்? நல்லா இருக்கும். கீழே போய் எடுக்கலாம். இங்க இருந்து தண்ணி வரவே தெரியல. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ரிவர் வேலி ஃபால்ஸ். ரிவர் வேலி வாட்டர் ஃபால்ஸ் தான் போக போகிறோம். தண்ணி அந்த அளவுக்கு இல்லை, ஆஃப் சீசன் இல்லை, சீசன் இல்லை. போட்டோ எடுக்கணுங்க. நமக்கு ஸ்லிப்பர் இல்லை, அப்பயே சொன்னேன். அதுதான் செய்யும்.
நான் சொல்ற பேச்சை கேட்கணுன்றது. போனீங்க. அதாவது ஹில் ஸ்டேஷனுக்கு வரும்போது ஹீல்ஸ் போட்டுன்னு வருவாங்களா, மேடம் போட்டுன்னு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி கழட்டி வச்சிட்டா. இப்போ கால் வலிக்குதான். நீங்க சொல்லிட்டேன். எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் டாடி அப்படியே கை நீட்டி அதான் மேடம் இங்கே வாட்ஸ்அப் பண்ணுறேன். எடுத்து இது கம்மி தான், நல்ல சாரி. ஜாலியாக வேடிக்கை பார்க்கணும். அவ்வளோதான், நம்ம கிளம்புறோம். இப்போ அடுத்த பிளேஸுக்கு போகணும். இந்த பிளேஸுக்கு போயிட்டு அடுத்து எங்கே போகிறோம்னு சொல்லி காணும். ஜீப்பில் போயிட்டு இருக்கோம் அடுத்த பிளேஸுக்கு. அதான் நம்ம வந்து ஜீப்பு எங்கே வந்திருக்கோம்னா ஹேங்கிங் பிரிட்ஜ். ஓ வீடியோவா? நான் போட்டோ நினைச்சு போஸ்ட். ஹேங்கிங் பிரிட்ஜ். தண்ணி இல்லை வச்சிருப்பாங்க, இங்கே வந்து ஷூட் பண்ணுவாங்க போல. அவங்க திருப்பி யார் பலூன் ஷூட் பண்ணுவாங்க? கீழே ஆள் இருப்பாங்க அதுக்கெல்லாம். சுத்தமாக தண்ணி இல்லை. இதெல்லாம் மழை சீசனா, அதனால மழை வரலையா அந்த வாட்டி. திரும்பி அக்டோபரில் வாங்க. நான் ஒரு டைம் வர்றதே பெருசு. மேடம் தண்ணி நிறைய இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? ரசிக்கிறேன். ரசிங்க ரசிங்க. இதுதான் கப்பல் பிளாக்ஸ். இதுதான் சென்னை எக்ஸ்பிரஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டா. அது இருக்கு பாருங்க. அதனால கீழே போக முடியல. ஒண்ணுமே இல்லை கீழே போய் என்ன பண்றது. ஓ ஆக்ரிபேட் போய் இங்க நல்லா காத்தடிக்குது இல்ல, செம்மையா. மூணாறு கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரெண்டு பேரும் தனியாக வந்துட்டோம். இன்னும் நீங்கள் கேங்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா கேங்காக ஃபேமிலி கூடலாம் வந்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண நல்லாயிருக்கும். கிளைமேட் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஃபோட்டோ வீடியோக்கெல்லாம் ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருந்தது. ஏன்னா வெளியில் நாங்கள் விசாரிச்சதுக்கும் இந்த இதுக்கும் நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸு. இன்னும் இப்போ இந்த வாட்டி வந்துடலாம், அடுத்த வாட்டி இன்னும் எவ்வளோ கம்மி பண்ணி வர முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி வரோம். நான் ஃபர்ஸ்ட் டைம்னால அவங்க கொஞ்சம் ஏமாத்துவானுங்க. ஆனா இதுவே மத்த இது கம்பேர் பண்ணும்போது இவங்க தான் கம்மி. 40,000 கூட 50,000 கூட நானுங்க. இவங்க கிட்ட இதே சேம் தான். சேம் இது அப்படியே சேமே தான். நிறைய அமௌண்ட் கேட்டாங்க. 2-3 அந்த இன்ஸ்டாகிராம் ஆட் எல்லாம் போடுவானுங்க பாருங்க. மட்டும் நம்பவே கூடாது. அவனை மட்டும் நம்பாதீங்க. இன்ஸ்டாகிராம் ஆடு போடுறவங்களாம் அவ்வளோ அமௌண்ட் கேட்டானுங்க. இந்த வெறும் இந்த 4 பிளேஸ் சுற்றி பார்க்கறதுக்கு. இதை நாங்கள் இங்கே உள்ள ஆளுங்களே பிடிச்சி வந்ததுனால எங்களுக்கு பாதி ஆயிடுச்சு எங்களுக்கு. அதுவும் இல்லாம ஒரு ஊர் இல்லாம 4 ஊரு. போட் ரைடு போறியா? வேணாம். புல்முடி டேம்
டேம்ல தண்ணியே இல்லை. போட்டுருக்கு. நம்ம அந்த மேட்டுப்பட்டி டேம் போய் போய்க்கலாம். வேற டேம் இருக்கு, அங்கே நாங்கள் போட் ரைடிங் போவோம். டேம் மேலே இருக்கு, பொன்முடி டேம். மோஸ்ட்லி நீங்கள் ஓன் வெஹிக்கிள் இருந்தால் இன்னும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். டேமை கட்டின சொந்தக்காரங்க மாதிரி என்ன டேம் ஓனர் இவங்களா கேரளாவோட இளவரசி. சிரிப்பு வேற. எத்தனை மலை இருக்கு பாருங்களா. கிளைமேட் சேஞ்ச் ஆகுது பத்தியா. வியூவே செம சூப்பரா இருக்கு. லைட்டா வெயில் அடிக்குது, அதனால அந்த அளவுக்கு இல்லை. கீழே அந்த ரெசார்ட்லாம் செம்மையா இருக்கு, வந்து பார்க்க. மலை மேல ஒண்ணு இருக்கு ரெசார்ட். ரோடு கிராஸ் பண்ணிக்கலாம். மூணார் மெயின் மார்க்கெட்டு, இங்கே ரெசார்ட்டு. இங்கே கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கு அந்த இடத்த கம்பேர் பண்ணிங்கன்னா. இப்போ அங்கெல்லாம் செம்ம வெயில் கொஞ்சம் இருந்தது, இதில் மழை பெஞ்சிருக்கு, கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கு. இவளுக்கு ஸ்லிப்பர் வாங்கணுமா, இந்த வாங்கும் போதே சொன்ன வீக்ஸ் வாங்காது. ஸ்லிப்பர் வாங்கி போயிருக்கேன். மேடம்க்கு ஸ்லிப்பர் வாங்க வந்துருக்கோம். ஹீல்ஸை வாங்கிட்டாங்க, நடக்க முடியல மேடம். நல்லா இருக்கா? ம். மேல இருக்கா? கூட கம்ஃபர்ட்டா இருக்கா? எவ்வளவு? நல்லா இருக்கு. மழை வேற பழனி பேர உன பொண்டா பார்க்க போறேன். கடல் நல்லா இருக்குல்ல. ஃபுல்லா ஆட்டோ போல, ஆட்டோல தான் எல்லாம் மோஸ்ட்லி போறாங்க. மெயின் மார்க்கெட் ஏரியா. மூணார் வந்தீங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணா இங்க வாங்க, மெயின் மார்க்கெட் ஏரியா. ஃபோன் பண்ண சொன்னார்ல, ஃபோன் பண்ணா ரோடு கிராஸ் பண்ணிடலாம். நிறைய போலாம் வா. நம்ம ஏரியா காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி இங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் தேங்காய் பாரு.
இந்த பேகு பாரிஸ் இருக்கும் பாருங்க. இந்த ஏரியா பாரிஸ் மாதிரி இருக்கும். சென்னையில் பாரிஸ் இருக்குது அந்த மாதிரி. சந்தில் இது ஒரு பாரிஸ் ஏரியா சார். அப்படியே டர்ன் பண்ண முடியாது கேமரா. டர்னிங்ல தான் இருக்காரு. அப்படி கட்டா இல்ல நல்ல சைடு வழி இருக்குல்ல. ஸ்லிப்பர் வாங்கிட்டு சந்தோஷமா நடந்து வரான். ஸ்லிப்பர் எங்க என்ன பண்றது தெரியல. மலை மேல அப்படியா 1.5 hours ஆகுமா வேன்ல. காட்டுக்குள்ள கூட்டணும் போவாங்க. எவ்வளவு மாதிரியே குரங்கு நிறைய இருக்கும் நினைக்கிறேன். அந்த வேன் நிறைய பேர் வரும். தனியா போல இந்த வாட்டி. இந்த மாதிரி தனியா போவோம். இந்த வாட்டி நிறைய பேர் வராங்க. பஸ் வருது, ஒண்ணு வருது, 2 வருதுன்னு நினைக்கிறேன். இல்ல 2 பஸ் வருது. அங்க பேரு இது எர்ணிகுளமா, எருவிக்குளம் நேஷனல் பார்க். இல்ல மேல நடந்து போகணுமா? போய் எல்லாம் நடந்து போகணும். கிலோமீட்டர்ஸ் போகணும். அது தெரியாது, அதுக்கும் மேல போகணும். 2 கிலோமீட்டர்ஸ் நடந்து போகணும். நாங்க இப்போ நடந்து போனோம். உள்ள இங்கேயே வேன்ல இறக்கி விட்டு போயிடும். இறக்கி விட்டா ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கிளைமேட் ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு மழை பெய்யுது, கலந்து இருக்கும். ஒரு சில மலை மேலாம் ரொம்ப மிஸ்டியா இருக்கு. ஒரு சில இதெல்லாம் அப்படி இருக்கு. சைட்லாம் நல்லா மிஸ்டியா இருக்கு. சில இதெல்லாம் எல்லாத்துக்குமே காசுதான். பார்க்க 200 ரூபானா கூட்டில் வந்து காமிக்கிறான்ல வேன்ல. பெட்ரோலு, ஆல் சாலரி எல்லாம் இருக்குல்ல. மேல போலாம் வா. நடக்கிறது தான் கஷ்டம். எங்க உட்காந்து எடுக்கணுமா? போட்டோ எடுக்கிறது ஒரு போட்டோ கேமரா கூட சுத்தணும் போல. குப்பையில உட்காந்துட்டு. ஆமா, அழுக்காவும். மழை பெஞ்சிருக்குல்ல, பிசு பிசுன்னு ஒட்டும். அது ஒட்டும். சொன்னா கேளு, ஒட்டும். வாப்பலாம் ஒட்டும். மழை நடக்க முடியல, வயசாயிடுச்சுல. போக வேண்டியதான். எனக்கு டெஸ்ட் பண்ணிடுறியா?
பாருங்க. எவனா பஸ் சாயங்காலம் பஸ் வரும்போது நீ ஏறு. இதாண்டி மிஸ்ட் பார்க்கணும்னு. எத்தனை பாப்பீங்க வாங்க. நெக்ஸ்ட் என்ன இடம்? பஸ். அந்த பஸ்ல போக முடியாது. அங்க பேரு அவ்வளவு கூட்டமா இருக்கு. எங்க அந்த பஸ்ல? அதுதான் வானா அப்படியே நின்னுட்டு இருக்கேன். சரி இப்ப சில்லுன்னு இருக்கு. சில்லுன்னு இருக்கு. திடீர்னு வெயில் அடிக்குது. திடீர்னு தூருது. இப்படி ஒரு செகண்ட்ல வந்து கிளைமேட் மாறுது. ஆக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எல்லாம் டப்பு டப்பு டப்புன்னு மாறுது. என்ன பண்றது? இங்க இருந்து இப்ப இந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்றேன். மனுஷங்களாம் அப்படிதான் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மாறுவாங்கல்ல. மேல போய் பார்க்கலாம். ஆனா இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு என்ட்ரிக்கு 200. அநியாயம். என்ன பண்றது? அநியாயம். அடிக்கடி இதுக்காகவே காசு தனியா எடுத்துட்டு வரணும் போல 20,000. வர போற இல்ல ஒரு வாட்டி அதுக்கு மட்டுமே 20,000 தனியா எடுத்துட்டு வரணும் போல. காலையில நம்மளுக்கு என்ன ஒரு 3,500 ஆகுது. நேத்து ஆயிட்டு இருக்கோம். தனியா பேக்கேஜ் எல்லாமே எங்களுக்கு தனியா ஒரு 10,000 மேல கிட்ட மேலே ஆயிடும். ஃபுட் இல்லாம சொல்றோம் மொத்தமா வீடியோல எவ்வளவு ஆச்சு எல்லாமே. அது ஒரு தனியா உங்களுக்கு வீடியோ போடுறேன். 2 ஊருக்கு போகணும் வேற. நாளைக்கு வேற ஊரு, நாளைக்கு என்ன ஒண்ணு. இங்கேயும் முடியல. இன்னும் இருக்கு. எத்தனை பஸ் மாறணும்னு தெரியும். வரும்போது ஈஸியா வந்துட்டோம். பஸ் மாறணும்ல. எந்த பஸ் கிடைக்கும்? எத்தனை பஸ் மாறணும்னு தெரியும். என்ன போய் லைன்ல போய் காஃபி கிஃப்டா. ஏதாவது ஒரு ஆள் நிக்கணும்ல. நீ நில்லு, நான் வரேன். பார்க் ஒரு காஃபி ஷாப். லைட்டா தலைவலிக்குதுன்னு காஃபி குடிக்கலான்னு வந்தா நெட்வொர்க் இஷ்யூவா. கேஷ் இங்கே அவைலபிள் இல்லையா. கேஷ் வாங்க மாட்டாங்களாம். ஒன்லி ஜிபே, கார்டு இருந்தால் பண்ணிக்கலாமா. யூபிஐ பேமெண்ட்டு கார்டும். தலைவலி இதே. காஃபி குடிக்கணும். கீழே போய் தான் பார்க்க முடியும். பாருங்க எவ்வளோ க்ரௌடு நிற்கிறாங்க லைனில். நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன். மிஸ் ஆயிடுச்சு. இதுதான் அவங்க வாமிட்டிங் இன்னும் சூப்பராக இருக்கு. ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வேன்லேருந்து ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெளியே உள்ள செஞ்சு வச்சிருக்கேன்.